இவரோடு கூட நிறுத்தி இவரிடத்துல பேச வைக்க வேண்டும் என்ற ஆவலோடு அந்த வயல்வெளியில் வந்த தேவதூதனிடத்துல ஒன்றுமே சொல்லாமல் ஓடி சீக்கிரமாக தன் கணவனிடத்துல வந்து, எப்பா அன்னைக்கு வந்த தேவதூதன் இன்னைக்கு நம்ம வயலுக்கு வந்திருக்கிறாரியா, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லா வேலையும் போட்டுட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணபடியே இணைஞ்சிருக்காரு, வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த சம்பவத்தை நம்ம வாசிக்க கேட்போமா? படிங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்க. இந்த பெண்ணோடு என்னுடைய மனைவியோடு பேசினவர் நீர்தானா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான், வயல்வெளியில் நிற்கிற ஒரு ஆளோடு கேட்குறான். ஆமாம், நான் தான் பேசினேன்ப்பா. அப்போ என்ன நடக்கிறது, என்ன சொல்லுகிறார்? படிங்க. அவர் என்ன சொன்னார்? கடவுள் என்ன செய்கிறார்? நான் தான் என்று சொன்னார். அருமையானவர்கள், இன்றைக்கு உலகத்தில் நீங்கள் உலகம் முழுவதும் தேடிக்கொண்டு இருக்கிறீங்க, கடவுளை பார்க்கணும், கடவுளை பார்க்கணும். கடவுளை பார்க்க முடியும். கடவுள் தன்னுடைய உங்களை போன்றவர் தான். கடவுள் யாரு? உங்களை போன்ற ஒரு நபர். உங்களை உருவாக்கினவர் எப்படி இருப்பார்? இந்த உலகத்தில் இருக்கிறதான எல்லாரும் மிருகங்களாக உருவாக்கினார். ஆதாமுக்கு அவைகளை அழைத்து வர சொல்லி பேர் வைக்க சொன்னார். பறவைகளாக உருவாக்கினார். அதுவும் ஆதாம் தான் பேர் வைத்தான். இவைகள் எல்லாவற்றிலேயும் ஆதாமுக்கு ஏற்ற துணை இன்னும் இல்லவே இல்லை. அப்படி இருக்கிற நேரத்தில் ஆதாமுக்கு என்ன செய்தார்? பறவைகளை படைத்த மாதிரி, மிருகங்களை படைத்த மாதிரி, மரங்களை படைத்தது மாதிரி அவர் படைக்காம அவனை உறங்க வைத்து அவனுடைய விழா எலும்புல ஒரு எலும்பை என்ன செய்தார்? எடுத்து அவன் எப்படி தேவ சாயலாக தேவரூபமாக படைத்தாரோ அப்படியே ஒரு மனுஷி என்ன செய்தார்? அவன் ஃபஸ்ட்டு பார்த்த உடனே, அப்பா இது உனக்கு உன்னுடைய மனைவியாக இருப்பார், இவளுடைய பெயர் ஏவாள் என்று அவனும் பெயர் வைத்து, இவள் மனுஷனில் இருந்து எடுக்கப்பட்டபடினா இவள் மனுஷி எண்ணப்படுவாள் என்று சொல்லி அவனும் சந்தோஷப்பட்டான். அப்போ ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரே சாயம். இவனுக்குள்ள என்னது? இவனுக்குள்ள இருந்த தேவ சாயம், இவனுக்குள்ள இருந்த தேவரூபம் அவனுக்கு அந்த மனைவிக்கும் என்ன செய்யப்பட்டது? கொடுக்கப்பட்டது. என்ற இவனுடைய எலும்புல இருந்து இவனுடைய சதையில இருந்தே தான் அந்த தேவன் என்ன செய்தார்? உருவாக்கினார். அப்பொழுது மாபெரும் சந்தோஷம் அவனுடைய பாதத்தில் காணப்பட்டது, அவனுடைய வாழ்க்கையில் காணப்பட்டது. கடைசியாக அவன் என்ன செய்தான்? அவன் தேவனோடு தரிசித்து கொண்டே இருந்தான். தேவனிடத்தில் பகலின் குளிர்ச்சியான வேலையில் தேவனிடத்தில் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. யாருக்கு? ஆதாமுக்கு ஏவாளுக்கும். டெய்லி தினந்தோறும் கடவுளோட பேசலாம். யாருக்கு? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும். ஆனால் இப்போ என்ன நடந்தது? ஆதாமும் ஏவாளும் அங்கே தவறு செய்த உடனே கடவுளோடு இருக்கிறதான அந்த ஐக்கியத்திலிருந்து துண்டிக்கப்பட்டார். அவர்கள் துண்டிக்கப்பட்டு பாவம் அவர்களுக்குள்ள வந்த உடனே சாத்தான் அவர்களுக்குள்ள என்ன செய்துட்டான்? எல்லாமே நல்லதாக பார்த்த ஆண்டவர் இப்போ என்ன செய்தார்? ஆதாமுக்குள்ளேயும் ஏவாளுக்குள்ளேயும் பாவம் இருக்கிறத பார்த்த உடனே அவரால் மனிதனோடு என்ன செய்ய முடியவில்லை? பேச முடியவில்லை. பேசுகிறார். ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று பேசுகிறார். அவன் என்ன சொல்கிறான்? நீர் விளக்கின கனியை நான் புசித்ததினால் என்ன செய்கிறேன்? நான் நிர்வாணியாக இருக்கிறேன், நான் வெறுமையாக இருக்கிறேன், உங்கள் சாயல் என்னை விட்டு நிகழ்ச்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான்? துக்கப்பட்டவன் அடைந்தவனா, நீர் எனக்கு கொடுத்த மனைவி என்று குற்றம் சொல்லி என்ன செய்கிறான்? அந்த மனைவியும் அவனுமாக இருந்து தோட்டத்திலிருந்து தேவன் அவர்களை அப்புறப்படுத்துகிறார். அப்போ கர்த்தரோடு இருக்கிறதான அந்த பரலோக பாக்கியம், அந்த பரலோக சந்தோஷம் யாரை விட்டு வெளியேறுது? யாரை விட்டு வெளியேறுது? ஆதாமை விட்டும் ஏவாளை விட்டும் வெளியேறுது. இது எத்தனையோ காலத்துக்கு அப்புறமாக நியாயாதிபதிகளினுடைய காலத்தில் தேவன் என்னுடைய நீதியாக இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய, தேவன் எனக்கு நியாயம் விசாரிக்கிறவராக இருக்கிறார், தேவன் என் ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு மனோவா தனக்கு குழந்தை இல்லை நிமித்தமாக குழந்தையை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். தேவனிடத்தில் ஜெபம் பண்ணினால் குழந்தையை தேவன் தருவார் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. ஆகவே அந்த முதலாவது மனைவி ஜெபத்தை ஏறெடுத்தார், இரண்டாவது என்ன செய்கிறார்? கணவர் ஜெபத்தை ஏறெடுக்கிறார். இப்போ கணவர் ஜெபத்தை ஏறெடுக்கும்போது இப்போ ரெண்டு பேருமே கடவுளை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இவர்களுக்கு கிடைத்து விட்டது. இப்போ கிடைத்தவுடன் கடவுள் என்ன சொல்லுகிறார்? நான் தான்